குறைவாக இருக்கும். சில பேருக்கு இருதார யோகம் இருக்கும், சில பேருக்கு இதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையுமே இவங்க சிரமப்படுவாங்க. பண நஷ்டம், தொழில் நஷ்டம்லாம் நிறையா உண்டு. அபரிவிதமாக கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஆடம்பரமாக இருக்கிறது, கடன் வாங்கி நிறையா விஷயங்கள் சமாளிச்சுக்கலான்னு பண்ணுறது, நம்பி ஏமாறுறது, இது எல்லாமே உண்டு. சில நேரங்களில் கள்ள தொடர்பும் உண்டு, சொல்ல முடியாது. ஸோ அதுவும் உண்டு. எங்கே எப்போ பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. வீட்டில் பேசுகிறாங்களா, வெளியில் பேசுகிறாங்களா, ஆஃபீஸில் பேசுகிறாங்களா, இல்லை வண்டியில் வரும்போது பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. அந்த பேசுகிறதுக்கு விஷயமே தெரியாது, அந்த சுவடே தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் உண்டு. அடுத்ததாக இவங்களுடைய சில கர்மா பலன், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கணும். துளாராசி பொறுத்தளவுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.